வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஜிடி நாயுடு இந்த படத்தோட திரை விமர்சனம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் ஜிடி நாயுடு. அவர் வந்துட்டு 1893 பிறந்திருக்கிறாரு, 1974 இறந்துருக்கிறாரு. இவரோட பயோகிராஃபி தான் இந்த படம். இந்தியாவோட எடிசன் சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு ஆங்கிலேயர் காலத்தில், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்துட்டு இவர் நிறைய தொழில் பண்ணியிருக்கிறாரு. எதுக்குமே அவருக்கு வந்துட்டு இந்திய கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைக்கல. அதனால் சில அவரோட கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டு ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கிறாரு. மாதவன் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஜிடி நாயுடுங்கிறவர் பெரிய ஒரு விஞ்ஞானி. அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனும் கூட. இவரோட காலத்தில் வந்து போனவங்க பேரறிஞர் அண்ணா, பெரியார், அதே மாதிரி எம்ஆர் ராதா, இவங்கெல்லாம் அவரோட வாழ்க்கையில் வந்து போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படம் வந்துட்டு ஒரு பயோகிராஃபிக் படங்கிறதுனால நம்ம வந்துட்டு மாதவனை நமக்கு தெரியும். அவர் ஒரு சாக்லேட் பாயா, இல்லை அவர் ஒரு நல்ல ஹீரோவாக நமக்கு தெரியும். ஆனால் இந்த கேரக்டரோட அவருக்கு ஒத்து போகுதானா ஒத்து போகலைங்க. ஏன்னா ஒரு முகத்தை போட்டிருந்தாங்கன்னா நமக்கு தெரியும். ஜிடி நாயுடு வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க. ஆனால் மாதவனை நம்ம பார்த்து பழகிட்டோம். அதனால் மாதவனோட நடிப்பு, மாதவனை தான் நம்ம பார்க்குற மொழியே ஜிடி நாயுடுங்கிறவரை வந்துட்டு நமக்கு அவ்வளோ ஒரு பரிச்சயம் இல்லாமல் போகுது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு அவரோட மனைவி வந்துட்டு பிரியாமணி. அவங்க வந்துட்டு ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பெரிய திறமைசாலி, அறிவாளி, நீங்கள் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு துஷாரா ஹுசேனை வந்துட்டு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த துஷாரா ஹுசேனுக்கு வந்துட்டு என்ன அறிவு இருக்குது, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, இவரோட தொழிலுக்கு, இவரோட கண்டுபிடிப்புக்கெல்லாம் அவங்க என்ன உதவி செஞ்சாங்க, எந்த விதத்தில் அவங்களுக்கு வந்துட்டு உதவியாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த படத்தில் ஒன்றும் சொல்லலைங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல படம். எல்லாருமே அவங்கவுங்க பாத்திரத்தை நினச்சி நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு படத்தோடு நம்ம ஒன்ற முடியலைங்க. ஏன்னா ஜிடி நாயுடுங்கிறவர் அவர் வந்துட்டு ஜெயிச்சது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய படத்துலலாம் ஒரு பாட்டிலலாம் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவாங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அது மாதிரி இதில் வந்து புகழ் தான் பாடியிருக்கிறாங்க. அவர் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறாரு, கிட்டாரெல்லாம் போய்ட்டு அவர் மீட் பண்ணியிருக்கிறாரு. எங்கே கஷ்டப்பட்டார், அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ சறுக்குகள் நடந்திருக்குது. இந்தியா கவர்மெண்ட் வந்துட்டு, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட்டு அவருக்கு எப்படியெல்லாம் இடையூறுகள் பண்ணியிருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு விழாவாரியாக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கலாங்கிறது தான் என்னோடய கருத்துங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா எந்த படம் பார்த்தாலும் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது என்ன ஜிடி நாயுடுன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வரலாறு என்ன பேசுனால நான் நிறைய பேசிடுவேன். என்னால் அவ்வளோ நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவரை பற்றி எனக்கு நிறைய காலேஜ் படித்த காலத்துலேயும் சரி, ஸ்கூல் படித்த காலத்துலேயும் சரி, நான் அவரெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறேங்க. அதனால் எனக்கு இவரை பற்றி அவரோட உயரமும் தெரியும், அவரோட தாழ்வும் எனக்கு தெரியும். அதனால தான் இந்த படத்தில் வந்துட்டு குறைகள்னு சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் வந்து சொல்லியிருக்கேன். அவரோட கஷ்டங்களை பற்றி கூடுதலாக சொல்லியிருக்கேன். எனக்கு வந்துட்டு படம் நிறைவாக கொடுக்கலைங்க. ஏன்னா இந்த 2வது ஒய்ஃபு எதுக்காக கல்யாணம் பண்ணாங்க, ஏதாவது ஒரு முதல் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்களா, நான் வந்து உங்களுக்கு சூட்டபுள் இல்லை, நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. இந்த முதல் ஒய்ஃபு எதனால் சூட்டபுள் இல்லை, படிக்கலைன்னா 2வது ஒய்ஃபுக்கும் என்ன அதனால் அவங்க வந்துட்டு பெரிய அறிவாளி, அவங்க என்ன எதனால் வந்துட்டு அவங்கள கட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்துட்டு மக்கள் மனசில் நீங்காத இடம் நின்றுருக்கும். இப்போ பாரதின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு புது நடிகர் வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு பெங்காலி நடிகரை கொண்டு வந்து நடிக்க வச்சாங்க, சாயாஜி சிண்டேன்னு. அவர் வந்து பாரதியோட நமக்கு ஒத்து போச்சு. அதே படத்தில் ரஜினிகாந்தையோ சத்யராஜையோ கமலஹாசனையும் நடிக்க வச்சுருந்தா நமக்கு அந்த ஹீரோ தான் மனசில் நிற்கும் போலையே அந்த மகாகவி பாரதிங்கிறது மனசில் நிற்காமல் போயிருக்கோம். இந்த பெரியார் படம் வந்து புரட்சி தமிழன் சத்யராஜ் நடித்திருப்பார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சத்யராஜோட நக்கல், நையாண்டி, அவரை பார்த்து பழகினால அந்த படத்தோட ஒரு ஈடுபாடு இல்லாமல் போகுது. அது மாதிரி தாங்க இந்த மாதவன் வந்துட்டு நல்ல நடிகர், அதில் எந்த விதமான ஒரு குறைகளும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த படத்தில் வந்துட்டு அந்த கேரக்டரோட ஒத்து போகிற மாதிரி தெரியலைங்க. ஆனால் அவரோட நடிப்புக்கு வேணால் ஒரு அவார்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜிடி நாயுடுவாக அவர் வாழ்ந்திருக்காருன்னா இல்லைங்க. என்னோட பார்வையில் இந்த படம் வந்து ஆவரேஜ் தாங்க. நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.